ஹாய் ஆல். கண்டினியூஷன் ஆன் செகண்ட் டே. வியூ ஸ்பாட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ராஜராஜேஸ்வரி டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த அம்மன் ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த டெம்பிளை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் பீக்கு பார்க் தான் போயிருந்தோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து பெர் ஹெட்டுக்கு 300 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸோட ப்ரீட்ஸ் எல்லாமே அவங்க எக்ஸிபிஷனுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா பேர்ட்ஸுக்குமே ஃபீட் பண்ணுறது பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. ஆனால் நான் பக்கத்தில் ஃபீட் பண்ணலான்னு போனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. கடைசி வரைக்கும் நான் எந்த பேர்டுக்குமே ஃபீட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதோட நின்றுட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் ஃபீடிங்க்கு வந்து செப்பரேட்டாக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபிஷ் ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறமா வந்து இங்கேயுமே ஸ்னேக்ஸ் கையில் பிடிக்கிறது வச்சுருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இங்கேயும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. கலரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பேரட்டுக்கு தான் ஃபீட் பண்ண போயிருந்தோம். ஸ்கை பார்க்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸ்க்ளூசிவாக பேரட்டுக்கு வந்து ரொம்ப நிறைய ஸ்பேஸ் கொடுத்து வெரைட்டி ஆஃப் பேரட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. க்ரௌடு வந்து பயங்கரமாக இருந்தது. நிறைய பேரட் இங்கே இருந்தாலுமே எதுவுமே நம்ம பக்கத்தில் அவ்வளோவா வரல. என் ஹஸ்பண்ட் மேலே மட்டும் தானாகவே வந்து நிறைய பேரட் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ பீக்கு பார்க் அரௌண்ட் ஒரு 3:30 ஆகிடுச்சு. இங்கே ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் பக்கோடா வியூ பாயிண்ட் தான் போயிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் போன எதுவுமே நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. பக்கோடா வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நியர்பை பீக்கு பார்க் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த வியூ பாயிண்ட்டுமே வந்து ஏற்காடில் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. பக்கோடா வியூ பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து போட் ஹவுஸ் தான் போயிருந்தோம் போட்டிங்க்காக. ஃப்ரைடே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அரௌண்ட் ஒரு 4:30 இருக்கும் அங்கே போகும்போது. 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் அண்ணா பார்க் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போயிருந்தோம். ஸோ அங்கே எப்படி சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் சாக்லேட்ஸ் அண்ட் காஃபி பவுடர் வாங்கிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ டே 2 வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்பாட்டும் கவர் பண்ணியாச்சு. எக்ஸப்ட் அந்த போட் ஹவுஸு கிளியூர் ஃபால்ஸ்னு ஒன்று இருந்தது. அதுவும் நாங்கள் போகலை டைம் இல்லைன்றதுனால. ஸோ மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ இன் போட் house. Bye.